ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ப்ரெட் அல்வா தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ப்ரெட்டை வாங்கிட்டு இதை 4 பீஸாக, ஒரு ப்ரெட்டை 4 பீஸாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க, வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை பொரித்து எடுத்துடலாம். ஆயில் ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் நிறையாவே ஆயில் தேவைப்படும், ஏன்னா பொரியணும். ரொம்ப கருகிற அளவுக்கும் பொரிச்சிட வேணாம், ஒரு 2-3 மினிட்ஸ் போட்டு எடுத்தாவே போதும். இந்த மாதிரி எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு சுகர் எப்படி பாகு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாகுன்னா ரொம்பவும் இது வேண்டாம். சீனி 1.5 கப் சீனி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கரையிற அளவுக்கு பண்ணால் போதும். இந்த மாதிரி சீனி கரைஞ்சி வந்தால் போதும். ஏலக்காய் சேர்த்துடுங்க. ஏலக்காய் தூள் இருந்தாலும் போடுங்க. என்கிட்ட தூள் இல்லை, அதனால் நான் இதை இடித்து போட்டிருக்கேன் ஏலக்காயை. இப்போ இந்த ப்ரெட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விடணும். இந்த ப்ரெட்டு அந்த சீனியில் நல்லா ஊறணும். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதை நல்லா நான் அமுக்கி விட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ப்ரெட்டுங்கிறதே தெரியாது. இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது உருகட்டும். முந்திரி பருப்பு போட்டு நம்ம இதில் வறுத்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி முந்திரி போட்டுருங்க. இதுவும் ரொம்ப சில பேர் கருக வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இதை கருக வைக்காதீங்க. லைட்டாக வச்சாவே போதும். இந்த மாதிரி அளவு போதும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருகுனா கருகுன வடை வரும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள்.